மண்டே இன்றைக்கி சரியான வெயில். மதியம் 1 மணிக்கு தான் மீன் வாங்குறதுக்காக திசைன்வில ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். கொஞ்சம் லேட்டாக போனதுனால 2-3 கடை தான் இருந்தது. நண்டும் வெலை மீனும் வாங்கியிருந்தேன். மீனை அங்கே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே கட் பண்ணி மட்டும்தான் தருவாங்க, நம்ம தான் நல்லா க்ளீன் பண்ணணும். ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிட்றதுக்காக நண்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். நண்டுக்கு மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். பாப்பா வந்ததுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு டியூஷனுக்கு கிளம்பி போயிட்டா. வீட்டுக்கு கருப்பட்டி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் சீசன், இப்போ வாங்கினா தான் நல்ல கருப்பட்டி கிடைக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசையும் நண்டு கிரேவியும். நண்டு கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதோடைய பச்சை வாசம் போனதும் 2 தக்காளி பேஸ்ட் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு நண்டு சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா போதும். நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டிதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.